நன்றி நன்றி. என்னுடைய அன்பு நண்பர், மிகவும் என்னோட நெருக்கமானவர், இந்த கலையின் நாயகன். கடல்கள் சூழ்ந்த நயினாதீவு ஊருக்கு பெருமை சேர்க்கின்ற எங்கள் நாகபூஷணி தாயாருடைய பாதார பின்னங்களை இப்போ போவீங்க? நான் வார வருஷம் போவேன். அம்மாவின் அருளால், அம்மாவின் தெய்வத்தின் அருளால் என்னை கோயிலுக்கு வராத 2 நாள் இப்போ நீங்கள் பிள்ளையாவுக்கு போகிறீங்க, இங்கே வரீங்க. இல்லை, பெரிய நெருப்பு சட்டியை தலையில் வச்சிருக்கிறீங்க, சுடாது உங்களுக்கு. உங்களோட மருமகள்னா என்ன அதில் சோடியத்தை வச்சு போட்டேன். இதில் இறங்கிய நெருக்கத்துக்கெல்லாம் கலாண்டு குழந்தை வச்சு ஒதுங்கி என்ற இடத்துல இருக்கிற நாகபூஷணி அம்மன் திருக்கோயில். இன்றைக்கு அங்கே நயினாதீவில் தேர் இல்லை, உங்களுக்கு தெரியும் தானே, பார்த்துருப்பீங்கள். அதே நாகபூஷணி அம்மன் தான் இங்கேயும் வீட்டிருக்கிறார். அதே நாளில் அதே நேரத்தில் தான் இங்கேயும் அதே நேரத்தில் எல்லாம் கொஞ்சம் முந்தி பிந்தி இங்கேயும் தேர் திருவிழா நடக்க போகுது. வாருங்க, அந்த தேர் திருவிழாவை போய் பார்ப்போம். புண்ணியம் செய்கிறீர்கள் அர்ச்சனைக்கு. இங்கே வந்துட்டார். வரட்டா அங்கால நான்? சரி, ஓகே ஓகே. பாருங்க, அவற்றை தொண்டு அளப்பறிய. என்னென்னு சொன்னால் சும்மா ஒரு இடத்துல இருக்க மாட்டார். பூஜைகள் அமளியாக நடந்து கொண்டு இருக்குது. வணக்கம். 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 பாருங்க, போயிருந்துருக்காங்களே. வணக்கம் தொண்டரே, அடியாருக்கும் அடியாரே. ஏனென்றால் நான் உங்களுக்கு எல்லாம் அடியாராக தான் பார்த்துருக்குறேன். என்ன அவ்வளவு திறமைகள், இவ்வளவு கலை திறமைகள் எல்லாம் இருந்தும் ஒரு பெருமை இல்லாமல் எப்பவும் அடியவராக எளியவராக காட்சியளிக்கின்ற இந்த இந்திரன் அவர்கள் இன்றைக்கு சந்தித்ததில் பெரிய சந்தோஷம். இந்த திருவிழாவில் இந்த திருவிழாவை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இந்த அம்மையை பற்றியும் திருவிழாவை பற்றியும் கொஞ்சம் சொல்லுங்கள். கடல்கள் சூழ்ந்த நயினாதீவு ஊருக்கு பெருமை சேர்க்கின்ற எங்கள் நாகபூஷணி தாயாருடைய பாதார பின்னங்களை பணிந்து கொண்டு எல்லாம் வல்ல விநாயக பெருமானே
எல்லாம் வல்ல சன்னதி முருகனே எல்லோருடைய அன்பையும் பெற்றுக்கொண்டு இன்று நைனை பூசணி அம்பாளுடைய தேர் திருவிழா அங்கு நடக்கின்ற அதே நாளில் பொபினியில் கோயில் கொண்டு எழுந்தருளி இருக்கின்ற எங்களுடைய நைனை நாகபூசணி அம்பாளுடைய தேர் திருவிழா அதே நாளில் அதே நேரத்தில் நடக்கின்றது. புலம்பெயர்ந்து வாழுகின்ற பக்தர்கள், அடியார்கள், தொண்டர்கள் அனைவரும் எங்கள் தாயை காண முடியாது என்ற இயக்கத்தில் இருக்கின்ற அந்த நிலையில் இங்கே ஒரு ஆலயத்தை அமைத்து அங்கே இருக்கின்ற அடியார்களுக்கு தரிசிக்கக்கூடிய ஒரு வசதி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த அந்த அடியவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை. இங்கே கூடியிருக்கின்றோம், பக்திமயமாக நிற்கின்றோம், பரவசத்தில் நிற்கின்றோம். ஒருவருக்கொருவர் இங்கே தங்களுடைய நேர்த்திக் கடன்களையும் தங்களுடைய தொண்டையும் நிறைவேற்றுவதற்காக இங்கே காத்திருக்கின்றார்கள். இந்த நேரத்திலே இங்கு நடக்கின்ற நிகழ்வுகளை நீங்கள் வர முடியாதவர்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக இந்த மகத்தான பெருமைக்குரிய கலைஞர், இதுவும் ஒரு கலை தொண்டுதான், தமிழ்கிழவன் அவர்கள் எனக்கு பிடித்த மிகப்பெரிய ஒரு அடியவர். அவருடைய தளத்தினூடாக நீங்கள் நேரடியாக கண்டு களிக்கப் போகிறீர்கள். இப்பொழுது சுவாமி உள்வீதி சுற்றுவதற்கு தயாராக இருக்கிறது. உள்வீதி சுற்றி வந்த பிற்பாடு பஜனைகள், காவடி ஆட்டங்கள், நாதஸ்வர இசைகள் முழங்க எம்பெருமாட்டி அழகோடு அழகு சேர்த்தபடி வெளிவீதிக்கு வருகின்ற இந்த கண்கொள்ளா காட்சியை நாங்கள் காண்பதற்கு எத்தனை எண்மம் எடுத்தாலும் போதாது. எனவே எங்கள் தாயே, எங்கள் மண்ணுக்கு விடிவு வேண்டும், எங்கள் மக்களுக்கு அமைதி வேண்டும். ஓடி 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 உள்ளத்திலே உன்ன வைத்துக்கொண்டு நாங்கள் படுகின்ற வலிகள் கொஞ்சமல்ல. இவை அத்தனையும் நீங்கள் என் தாயாருடைய இந்த அடியார்கள் கூட்டம் இன்னும் வந்து குவிந்தபடி இருக்கிறது. இங்கே பார்க்கின்ற பொழுது பக்தியை தவிர வேறு எதுவுமே செய்யவில்லை, இல்லையா ஐயா? அந்த மகத்தான நேரத்திலே தமிழ்கிழவன் ஐயாவுக்கு உடான கோடி நன்றி தெரிவித்துக் கொண்டு இன்னும் பல நிகழ்வுகளை இந்த தளத்தினூடாக நீங்கள் கண்டு களிக்கலாம். சந்தர்ப்பத்தை வழங்கிய அந்த அன்புக்குரிய ஐயாவுக்கு மிகுந்த நன்றி. நன்றி நன்றி. என்னுடைய அன்பு நண்பர், மிகவும் என்னோட நெருக்கமானவர், இந்த கலையின் நாயகன், கலைத்திறங்கள், பன்முக கலைத்திறங்கள் கொண்டவர். அவர் இன்றைக்கு என்னை அழைத்திருந்தார். நிச்சயமாக ஐயா, அழைத்திருந்தார் பாருங்கன்னு சொல்லி. நான் எதுவும் யோசனையில் அவருக்கு நேற்று டெலிவரி எடுத்தது. என்ன எல்லாம் கடவுளுடைய ஏற்பாடுகள், என்ன ஏற்பாடுகள் அந்த மாதிரி நடந்து கொண்டிருக்குது. அவற்றை அழைப்பாலே எனக்கும் இந்த சந்தர்ப்பம் கிடைக்காது. வாருங்க, தொடர்ச்சியாக இந்த நிகழ்வை கண்டு கழிப்போம். இன்னும் சில உங்களோட பாட்டு கச்சேரி இருக்குதானே? பக்தி பாடல் கச்சேரி. ஓகே, அதையும் பார்ப்போம். நன்றி ஐயா. ஓகே, நன்றியா.
ऐलोप्याखण्डे प्रायमानगे शान्मणि दिव्ये पश्चिमदिग्भागा प्रां प्रदेशे परिमानगरे गोपिनी नामक्षेत्रे वाजिनगे विश्वावत्सरेण यस्तमासांज ब्रह्मोत्सव रथोत्सवकालेन स्वामी वीधि प्रदर्शनादि यागदर्शनार्थं मनसावच्य मंत्र வணக்கம் வணக்கம் நெல்லிக்கிராஷா ஓகே நன்றியா ஐயா தெரியுமா உங்களுக்கு ஆமாம் ஆமாம் உள்ளுக்கு என்ன விழுந்தான்னு தெரியல கொண்டு கிடக்குது மற்ற காணும் பேருந்திருக்கா பாப்பா வேண்ட மாதிரி
பாவங்கள் இந்த வெயிலுக்குள்ள அப்புறம் நீங்கள் வந்து கம்ப்யூட்டரில் கொடுக்குறீங்க என்ன இதுக்குள்ளால போகலாம் தானே காணாதே இதெல்லாம் போகலாம் காணுமெண்டா போகலாம் காணு 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 எடுக்கலாம் 3 அவன் சொல்ல 5 நிக்கிறோம் அது வெயிட் பண்ணே அவசரப்படாங்க எடுக்க போறாங்க சொன்ன வருவாங்க அவன் வரமாட்டான் அவன் ஒழிச்சுடானப்பா பொறுமை பொறுமை என்னவா யாரு அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே ஒரு பெரிய ட்ரக் கொண்டு அம்மாவின் ஊர்வலத்தை தடுத்து கொண்டு நிற்கிறேன்னு சிவாம் உடனடியாக இந்த நபர் வந்து பக்தர்கள் பாருங்க அம்மாவை தடுத்து வைத்த
பிரமாண்ட லொரி உண்டு. ஆனால் பக்தர்கள் எல்லாரும் கொஞ்சம் வணக்கம். அடிக்கடி பார்ப்பீங்களே? என்ன பேர் உங்களுக்கு? பார்க்குறாங்களே இன்றைக்கு நம்மள்கிட்ட வந்தாருங்க. இங்கே கிட்ட இருக்கிறாங்க ஓவிலியஸ்லையா? சந்தோஷமா? இந்த வாகனம் தடுத்து கொண்டு இருக்குது. ஏறிப்படி அம்மாவை தடுத்த இந்த வாகனம் இவங்கள் என்னென்னா அந்த கொல்லத்து இருக்குதானே, அது கொஞ்சம் ஒற்றுமை கொஞ்சம் குறைவு. என்ன குறைவு எங்கடைய ஆக்கலமாய் இனம் இல்லை. அது சரி. எங்கடைய ஆக்கலம்னா சொன்னோன்னா கொஞ்சம் விட்டு கொடுத்துருவாங்க. எல்லாத்தையும் உடனே செய்திருவாங்க எல்லாம். அப்போ உங்களை கொஞ்சம் நாங்கள் சமாளித்து எல்லாத்தையும் கொண்டு இழுத்தாத்தான் அம்மாவுக்கு நல்லதா இருக்கு, நல்ல ஒத்துழைப்பாக இருக்கும். அம்மா நாங்கள் அம்மாண்ட அத்தாவத்தான் வரோம். தடையை அறுத்து கொண்டு அம்மா வெளுக்கிட்டு வர அம்மா வந்து தடையை அறுத்தா அதை வெளுக்கிடுவேன். ஆட்டோமேட்டிக்காக போவேன். அம்மா வந்து தடையை அறுக்கா போவோம் ஆட்டோமேட்டிக்காக. நல்லது. எத்தனை வருஷம் அம்மா இது இருக்கு. இந்த வருஷம் தான் அம்மா இந்த ஊருக்கு போகிறா. வெளியில் போகிறாங்க. இந்த இதில் ரோட்டுக்கு போய் திருப்பி கொண்டு வர போகிறேன். ஓகே. அம்மா அவ்வளோ காலம் அம்மனிட்ட வாரீங்கள்? நாங்கள் ஒரு 14 வருஷத்துக்கிட்ட அங்கே மொண்டியில் போயிருந்து கும்பிட்டு கொண்டு வந்த நாங்கள். இங்கே இருப்புக்கு வந்த பிறகு இப்போ 2012-13 இருந்து வாரம். 2012-13 இருந்து இங்கே இருக்கிறா. நான் என்ன ஊசணிங்க அம்மன். ஓகே. இப்போ அங்கே போக முடியாத இன்றைக்கு அங்கே இல்லை. நானே அது தேர் இன்றைக்கு அங்கே நாங்கள் ஊருக்கு போகாத நாங்கள் இங்கே தான் நினைச்சு பார்க்குறோம். நல்ல பக்தியோட கும்பிட்டு கொண்டு வர்றோம். நல்லா அங்கே போனீங்களே? இல்லை ஐயா, நான் இன்னும் போகல. எப்போ போவீங்க? நான் 12 வருஷம் போகன்னு இருக்கிறேன். 12 வருஷம் அழைப்பு இருந்தால் கட்டாயம் போய் நிற்போம். அப்போ அந்த சந்தர்ப்பம் நான் அந்த பிள்ளைங்க தாலிக்கெல்லாம் நேர்ந்து வச்சுக்கிறேன். அங்கேயும் கொண்டே கொடுத்தீங்க. ஓகே. நன்றி அம்மா. அம்மனை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. சொல்றது கனகாலத்து பிறகு நல்லா இருக்கும். எவ்வளோ காலத்துக்கு தொடங்கி அம்மன் நயனதேவி அம்மன் இங்கேயா? இங்கே ஒரு 6 வருஷம் இருக்கும். 6 வருஷம் இருக்கும். தொடர்ச்சியா வந்து கொண்டுருக்கிறீங்களோ? இல்லை, நான் இப்போ 2 தான் வந்துருக்கிறீங்க. அப்போ அங்கே போனீங்களே நயனாதேவி அம்மன்? நயனாதேவி ஒரு நம்பரே போடுறோம். ஒரு போய் 40-50 ரூபா போயிருக்கு. சரி ஐயா, ரொம்ப நன்றியா. ஓகே. நாகபூசணி அம்மாள் எவ்வளோ காலம் இந்த கோயிலுக்கு சேவை செய்து கொண்டிருக்கீங்க? நாங்கள் வந்து 85ஆம் ஆண்டு வந்து நாங்கள் இது தொடங்க முதலே. இப்போ நல்ல அருள் ஞானம் இதெல்லாம் கலையில வந்து எல்லாம் உண்மையில் சொல்லி நான் குடிக்கிறேன். நான் என்னையே குடிக்காம பண்ணிக்கிட்டேன். அப்படியா நம்பிக்கை அருள். அந்த அம்மா என்ன கண்டாலே நான் பயங்கர தண்ணீரை வாரினான். அம்மாவின் அருளால், அம்மாவின் தெய்வத்தின் அருளால் என்னை குடிய மறக்க செய்ததுக்கு நாகபூசணி அம்மாவை எவ்வளவு காலமா மறந்துருக்கிறீங்க குடிய? நான் இப்போ கொஞ்ச காலம்தான், அதுவரையும் குடிச்சாலும் இங்கே அம்மா வந்து நேர்ந்தா பிறகு ஒரு 3-4 மாதமாக விட்டுட்டேன். இப்படியே விடுற பிளான்ல தான் இருக்கிறேன். ஆண்டவனின் செயல், நாமாண்ட ஆட்சி, அதுதான் உங்களோட மன பக்தியும் தான். எல்லாருக்கும் அனைத்து மக்களுக்கும் நம்பியுடன் இதே போல் ஒவ்வொரு முறையும் நடக்கிறதுக்கு ஆண்டவனை தரிசிக்கின்றோம். எப்போதும் நல்லா எல்லோரும் 100 காலம் வாழ கொண்ட வாழ்த்துறோம். நன்றி 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 நன்றி. எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கும் போல. எப்படி சும்மா இருக்கிறீங்களா? இது எப்படிங்க அம்மாட்டி அடிக்கடி வாரீங்களே? அப்போ எத்தனை வருஷமாக வாரீங்க? நேற்று கடன் ஏதாவது வச்சுருக்கிறீங்களா? இல்லை. சரி, நன்றி நன்றி.
சர்பத் கொடுக்குறேன். வணக்கம். வணக்கம் முத்துமாரி அம்மனுக்கு வணக்கம். சுகமாக இருக்கிறீங்களோ? எல்லாம் சுகமாக இருக்கிறோம். எப்படி அம்மாவிட்ட எவ்வளோ காலம் வந்து கொண்டிருக்கிறீர்கள்? அம்மா வந்து இப்போ 5 வருஷம் வந்து கொண்டு இருக்கிறோம். 5 வருஷம் வந்து கொண்டிருக்கோம். ஊரில் நாகபூசணி அம்மன்கிட்ட போனீங்களே? நாகபூசணி நீங்கள் கிடைச்சா? நான் இங்கே வாரத்துக்கு முன்னம்பளிக்கிட்ட. எப்போ வந்த நீங்கள்? நான் 2017. 2014. அங்கே போக முடியாது உரைக்கு நீங்கள் இங்கே அடிக்கடி வந்து போகிறீங்க? இங்கே வந்து பழைய இதுகள், பழைய தொண்டர்கள் இப்போ வாரையில் குறைவு. கோயிலடிக்கு வாரது குறைவு. ஆனால் பழைய ஆக்கள் கோயிலுக்கு வராது. தொண்டர் 2 நாள் இப்போ நீங்கள் பிள்ளையாவுக்கு போகிறீங்க, இங்கே வரீங்க? இல்லை, போகிறது எல்லா இடம் தான். எல்லா கடவுளுக்கும் தொண்டு செய்யணும். சரி. ஊரில் விடம்? ஊரில் நாங்கள் இனிவில் கந்தசாமி கந்தசாமிகிட்ட அது பெரிய மஞ்சம். அது வந்து நாங்கள் எங்கட இதான் வளவு இது மற்ற ஊர் சந்ததி கோயில். சரி. இணுவில் தோட்டத்தில் வெங்காயம் எத்தனை போகம் செய்வீர்கள்? வெங்காயம் 1500. எத்தனை போகம்? எத்தனை தரம்? ஒரு மாறி வெங்காயம், கூட வெங்காயம், மார்கழி கூட, மற்றது பல மாதிரி செய்கிறது. நல்ல மண், நல்ல தண்ணி. நாங்கள் வந்து நீங்கள் ஊரில் எல்லாம் நின்று நீங்கள் எல்லாம் இதெல்லாம் போட்டீங்க, கூழெல்லாம் காய்ச்சி நீங்கள் அந்த மாதிரி இதுண்டு எல்லாம் பார்த்துட்டா இருக்கிறோம். நன்றி. தமிழ்ல சொல்ல விரும்புறீங்க? அவர் நல்ல இதாக செய்கிறார். எனக்கு நல்லா பிடிச்சி கொண்டது. எண்ணம் கொண்டுறோம். தொடர்ச்சியாக நிகழ்ச்சி பண்ணி கொண்டே இருக்கணும். ஓகே. ரொம்ப நன்றி. ஆனால் பார்க்க நல்லா இருக்கு உங்களோட இதுகள் எல்லாத்தையும். ரொம்ப நன்றி. நீங்கள் வருவன். 4ஆம் தேதியா? ஆகஸ்ட் 4ஆம் தேதி. 8 நாள். அம்மன் திரும்பி அந்த இருப்பிடத்துக்கு தேர்காரன இருப்பிடத்துக்கு திரும்பி வந்து விட்டா.
கன வருஷம் வாருங்களா நீங்கள் கோயில் 2014 இருந்து 11 வருஷம் இதே கோயிலுக்கு இது 2014 இப்போ 11 வருஷம் ஆச்சு ஆரம்பத்துலேருந்து வாரீங்களா அப்போ அங்கே போனீங்களா ஊருக்கு நான் பூசணி அம்மன் கோயில் நான் என்ன போய் இங்கே தான் அந்த பாக்கியம் கிடச்சிருக்கு உங்களுக்கு அம்மா வணக்கம் இந்த பெரிய நெருப்பு சட்டியை தலையில் வச்சிருக்கிறீங்க சுடாது உங்களுக்கு அம்மாண்ட அருள் என்ன நேர்த்தி கடனே எத்தனை வருஷமா செய்கிறீங்க 2011 வந்தாது அதில் இருந்து மொண்டியில் இருந்தோவே எங்களுக்கு பக்கத்தில் அங்கே ஆனால் அது பெரிய இடம் இல்லை போல இது ஒரு சின்ன இடம் தான் இப்போ தேயிலெல்லாம் சுற்றுறது காணாது இது பேர் சேனை ஓகே ஓகே நன்றி அம்மா நன்றி நன்றி ஐயா நன்றி நீங்க தமிழ் ஐயாவா தமிழ் கிழவனா தமிழ் கிழவன் இவரு கூட மகளோ இதோ இது மருமகள் வணக்கம் 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 நீங்கள் அம்மாவுக்கு கற்பூரம் போட்டுக்கொண்டு இருக்கீங்க வேலை எவ்வளோ காலமாக இந்த கோயிலுக்கு சேவை நேர்த்திக்கடன் வச்சிருக்கிறீங்க 3 வருஷமா வந்து கொண்டு இருக்கேன் 3 வருஷமா வந்து கொண்டு இருக்கிறீங்க அப்போ உங்களோட மருமகளாண்டா என்ன மகன் தம்பின்ற மகள் தம்பின்ற மகள் கனகாலம் இருக்கிறீங்களே கன வருஷமா இருக்கு நாங்கள் வந்து 34 வருஷம் இருக்கிறீங்க அவங்களுக்கு சின்ன வயசாக இருக்கு அவள் சின்ன வயசு இல்லை அவளுக்கு 2 பேரே இருக்கு எனக்கு 2 குழந்தையும் இருக்கு விளங்கல 2 குழந்தையும் இருக்கு சரி ரொம்ப சந்தோஷம் அம்மா தான் அவன் ஓகே அப்படி அவர் நீங்கள் வணக்கம் அன்பு உறவுகளே நான் கூடியவரே என்னால் இயன்ற அளவு இந்த நாகபூஷணி அம்மன் தேர் திருவிழாவை காணொலி எடுத்து தந்துள்ளேன் இது உங்களுக்கு பிடிச்சிருக்க நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் முதல் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்கள் மற்ற என்னென்னு சொன்னால் ஒரு விஷயம் சொல்ல மறந்து போனேன் ஒரு விஷயம் நான் இப்படி ஒரு மைக் கொண்டு இருக்கு டபுள் மைக் மினி மைக் அதில் சோடியத்தை வச்சு போட்டேன் இதில் இறங்கிய நெருக்கத்துக்குள்ள கலண்டு விழுந்து போச்சு அது எனக்கு அந்த எஸ் சிவமதி ஃபேமிலி வாங்கி தான் அந்த மைக்கு அதில் சோடியை இழந்து தவிச்சு கொண்டு இருக்குது யாராவது எடுத்திருந்தால் தயவுசெய்து இங்கே கோயில் நிர்வாகத்திடம் ஒப்படையுங்க நான் அதை பெற்றுக்கொள்வேன் நன்றி மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் இந்த வாசலில் நிற்பவர்கள் தயவு செய்து